சேர்ப்பாங்கு எப்படி வேலை செய்கின்றது என்பதை ஒரு எளிய மாதிரியின் மூலம் பார்க்க போகிறோம். நம் இந்த சுவாச செயற்பாடு எப்படி வேலை செய்கின்றது மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை பார்க்க போகின்றோம். முதல் பொருட்கள் காலியான நெகிழி பெட்டி அரைப்பதமாக வெட்டுவோம். இரண்டாவது தக்கை நுரையீரல்கள். மூன்றாவதாக ஊதற்பந்து சிவப்பு வர்ணத்தில். நான்காவதாக நெகிழி குழாய். ஐந்தாவதாக கத்தி அல்லது கத்திக்கோல். கத்தி பயன்படுத்தும் போது பெற்றவர்கள் உதவியுடன் பயன்படுத்த வேண்டும் அல்லது கத்திரிக்கோல் பயன்படுத்தும் போது கவனத்துடன் வெட்ட வேண்டும். நன்றி. இப்போது படிப்படியாக மாதிரியை உருவாக்குவோம். முதலில் நெகிழி பூட்டி கீழ்ப்பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது 2 நெகிழி குழாய்களை சிறிய ஊதற்பந்து பொருத்துங்கள். இது நுரையீரலை குறிக்கிறது. நெகிழி குழாய் நெகிழி புட்டின் வாயில் வழியாக நுழைத்து வெளியே காற்று செல்வதை தடுக்க தக்கை வைத்து மூடுங்கள். நெகிழி புட்டி கீழ்ப்பகுதியை ஒரு பெரிய ஊதற்பந்து வைத்து மூடுங்கள். இது உதவி தசையாகும் டயக்ராம். மாதிரியை சுற்றி காட்டுங்கள். இந்த மாதிரியை நம் நுரையீரல் மற்றும் உதவி தசையின் செயல்பாட்டை காண்பிக்கிறது. உள்ளிருக்கும் போது டயக்ராம் கீழ் செல்கிறது, காற்று உள்ளே வருகிறது. வெளியேற்றும் போது அது மேலே செல்கிறது, காற்று வெளியே செல்கிறது. இந்த மாதிரியை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினருக்கு எப்படி நாம் சுவாசிக்கிறோம் என்பதை காண்பீங்கள்.